கரெக்டா இருக்கா? வணக்கம். இந்து மக்கள் கட்சி மாநில துணை பொதுச் செயலாளர் பி. மலைக்கோட்டை தர்மா. வருகின்ற 29ஆம் தேதி திண்டுக்கல் மலைக்கோட்டையில் அபிராமாம்பிகையும் பத்மேஸ்வரரும் மற்ற உச்சமூர்த்தி சிலைகளை பிரதிஷ்டை செய்ய வலியுறுத்தி அனைத்து இந்து கூட்டமைப்பு சார்பாகவும் இந்து மக்கள் கட்சி தலைமையில் உலகில் வாழும் இந்துக்களின் தீபத் திருநாளாம் கார்த்திகை தீபத்து அன்று திண்டுக்கல் மலைக்கோட்டையில் கார்த்திகை தீபம் ஏற்றப்படுகின்றது. அதேபோல் இந்த இடம் இது கோட்டை குளத்தில் பிரம்மன் குளம் என்ற உண்டு. இங்கு பிரம்மன் தவம் இருந்து சிவபெருமான் தாமரை வடிவில் 5 முகமாக காட்சி அளித்த இடம் இந்த பிரம்மன் குளம். இந்த பிரம்மன் குளத்தில் காசிக்கும் இவ்வளவு முக்கியமான விஷயங்கள் உண்டு. அதே போல இந்த தீர்த்தத்தும் முக்கியமான விஷயங்கள் உண்டு. அதே போல் இந்த மலைக்கோட்டையில் அகத்தியர் வந்த வரலாறுகள் இருக்கு. ஊமத்துறைகள், வேலு நாச்சியார்கள், திருமல நாயக்கர்கள், இது மாதிரி பல்வேறு மிகப்பெரிய வரலாறுகள் இங்கே உண்டு. இந்த இடத்தில் இந்த மலைக்கோட்டையில் அபிராமாம்பிகையும் பத்மேஸ்வரரும் மற்ற உச்சமூர்த்தி சிலைகள் பிரதிஷ்டை செய்யப்பட்டால் தமிழக அரசுக்கு மிகப்பெரிய ஒரு வருமானம், திண்டுக்கல் மாவட்ட மக்கள்கள் வாழ்வாதாரம் மிகப்பெரிய உயர்ந்த நிலைக்கு உயரும். இதனால் இந்த திண்டுக்கல் மாவட்ட மக்கள் நீண்டகால கனவான இந்த மலைக்கோட்டையில் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்று இந்து மக்கள் கட்சி சார்பாக 2010ஆம் ஆண்டு மலைக்கோட்டையில் அபிராமாம்பிகை சிலையை பிரதிஷ்டை செய்தோம். ஆனால் தொல்லியல் துறையும் இந்து நலத்துறையும் அப்பொழுது இருந்த திராவிட முன்னேற்ற கழகம் அதை அப்புறப்படுத்தி விட்டார்கள். அன்றிலிருந்து இன்று வரைக்கும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். தமிழக அரசு இதுக்கு உண்டான தக்க நடவடிக்கை என்று எடுக்கவில்லை என்றால் நாங்கள் மாவட்டம் முழுக்க மக்களை திரட்டி, மாநிலம் முழுக்க இந்து தலைவர்களை ஒன்று திரட்டி இந்த தமிழக அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் என்று இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். பாரத் மாதாக்கு ஜெய்.